சாய் பாசிட்டிவிட்டி. இப்போ நம்ம வந்து ப்ரக்கோலி பண்ண போகிறோம். ப்ரக்கோலியில் வந்து குருமா மாதிரி கிரேவி, குருமா கூட இல்லை கிரேவி, ஏன்னா குருமா பண்ணால் தேங்காய் அரைச்சி ஊற்றணும், நம்ம வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு நம்மளோட மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, நம்ம சாம்பார் தூள் வீட்டில் அரைக்கிறோமே, அது தூளை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் சும்மா கொஞ்சம் போட்டு பெரட்டிக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இதை அப்படியே பெசரிக்கலாம். இது ஒரு பக்கம் இப்படி வச்சுட்டு இது வந்து ஒரு கடாய், இரும்பு கடாயில் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நம்ம பெரட்டணும் பார்த்தீங்களா, இந்த பெரட்டினதை அப்படியே நம்ம இந்த கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணி நம்ம பண்ணும்போது கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்படி கலரிக்கோங்க நல்லா. கொஞ்சம் சும்மா லைட்டாக கலர்னா போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டதால் கொஞ்சம் லைட்டாக நம்ம இதுலேருந்து வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. இது தனியாக இருக்கட்டும். இப்போது திருப்பி கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு, நான் என்னென்ன பொருள்னு பண்ணும்போதே சொல்லிடுறேன், அப்படியே கேளுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்க. சும்மா சின்ன துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு 3 துண்டு, ஒரு ஏலக்காய், கிராம்பு ஒரு 3 கிராம்பு, கல்பாசி, அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம இதில் போட்டுருணும். நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். இதோட கொஞ்சம் நம்ம சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இதோட நம்ம இந்த வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயமாக 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து ஒன்றும் அதிகமாக பெருசாகவே கட் பண்ணிடுறேன், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். 4 வெங்காயம். இதை நல்லா வதக்கி கொஞ்சம் இதுவாகிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆன உடனே தக்காளியை போட்டுக்கலாம். இது நல்லா இதுவாகிடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. இதோட தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளியும் போட்டுட்டு இதையே நல்லா வதக்கி போகும். சும்மா ஒரு 1 மினிட்டு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம போட்டுடலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நான் காட்டுறேன். அந்த பாருங்க, நான் கடாயிலேருந்து எடுத்து வதக்குனது ஆறிடுச்சு நல்லா. இப்போ நான் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டேன். இப்போ அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். கிரேவி மாதிரி ஆயிடுச்சு மிக்சியில் அரைச்சது. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இது கடாயில் எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இதில் நம்ம எல்லாமே போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு எல்லாம், வெங்காயம், தக்காளி எல்லாம். அதனால் அப்படியே கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே இதை அதில் போட்டு ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரணும். அந்த பச்சை வாசம் போக கொதி வரும்போது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் கலந்துக்கணும். இதில் இப்படி கலந்துருங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பாருங்க, இப்போ நல்லா நுரையா வந்துருச்சு. இப்போ இதில் இந்த ப்ரக்கோலியை போட்டுருவோம். போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் நல்லா ஒரு கொதி கிரேவி. உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவின்றதுனால இப்படியேவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கொஞ்சம் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சௌரியம். எனக்கு இது போதும். கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கும் போட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆகட்டும்.
உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். கொத்தமல்லி என்கிட்ட இல்லை. கொத்தமல்லி போட்டு தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே.